பத்திரிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடுது. உடனே எல்லாருமே சாமி கும்பிட்டு அனாமிகா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. விஜய் பிரபாவுக்கு ஃபோன் பண்ணி, "எங்க இருக்க ப்ரோ? நான் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காட்டணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நான் வெளியே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. "என்ன ப்ரோ எப்ப பாரு வெளியே இருக்க வெளியே இருக்கன்னு பொய் சொல்லிட்டே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே நம்ம போய் பார்க்கலாம், வீட்ல தான் இருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போய் விஜய் அங்க போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு பத்திரிக்கைலாம் காட்டுறாரு. அத நான் ரொம்ப தாங்கிக்க முடியல பிரபாவால. அந்த பத்திரிக்கைலாம் பார்த்துட்டு அனாமிகா ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்கும்போது, "நான் இந்த மாரி ப்ரோவ பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அங்கேயே கிளம்பி போயிடுறாங்க அனாமிகா. போயிட்டு நம்ம வெளிய போணும் ஷாப்பிங்க்கு கொஞ்சம் துணிமணிலாம் வாங்கணும். கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய கூப்பிடுறாங்க. "ஏய் வா ப்ரோ நம்ம போயிட்டு வரலாம். கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வரலாம்" அப்படின்னும்போது முறைக்கிறாங்க அனாமிகா. ஆனா பிரபா புரிஞ்சுகிட்டு, "நான் வரல விஜய் நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அனாமிகாவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கௌதம் இவ்ளோ அவமானப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது பண்ணியே ஆவணும். ஒண்ணு ஐஸ்வர்யாவ ஒழிக்கணும், இல்ல மகாவ ஒழிக்கணும். இவங்க 2 பேரும் இந்த வீட்ல இருந்தாங்க அப்படின்னா, நம்மளால வாழ முடியாது. இந்த சூர்யாவோட தொல்லை வேற நம்மளால தாங்க முடியல. இந்த தாத்தா செத்து தொலையாருன்னு பார்த்தா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வராரு. இந்த கல்யாணத்த நிப்பாட்டவாது செஞ்சு அந்த தாத்தாவையாவது சாவடிக்கணும் நம்ம, நோய் வர வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் யோசிச்சுட்டு இருக்காரு. சித்ரா தேவியுமே பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க.